கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 62:5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Psalm 62:5. Yes, my soul, find rest in God. My hope comes from him. அன்பான சகோதர சகோதரிகளே, சவுல் ராஜாவிற்கு பின்பு தாவீது ராஜாவாவான் என்பது அனைவரும் அறிந்தது. ஆனால் சவுல் தன் மகள் மீகாளை திருமணம் செய்து கொடுத்து தாவீதை மருமகன் ஆக்குகிறான். ஆனாலும் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்புகிறார். கர்த்தர் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. சவுல் கொல்லப்பட்ட பின்பு தாவீது ராஜாவாகிறார். ஆனால் நீடிய பொறுமையோடு ஜெபத்தோடு தாவீது காத்திருந்தார். அதன் பிறகு தாவீதின் மகன் அப்சலோம் தாவீது ராஜாவிற்கு விரோதமாக எழும்புகிறான். அவனும் கொல்லப்படுகிறான். தாவீதுக்கு விரோதமாய் அவன் சத்துருக்கள் எழும்புகிறார்கள். எல்லாவற்றையும் அமைதியாய் பொறுமையாய் ஜெபத்தோடு காத்திருந்து கர்த்தரிடமிருந்து கிருபைகளையும் நன்மைகளையும் தாவீது ராஜா பெறுகிறார். கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார். தாவீதின் பொறுமை நமக்கு தேவை. இறுதியாக தாவீது ராஜாவாக அநேக வருடங்கள் அரசாளுகிறார். நீங்களும் நானும் ஜெபத்தோடு பொறுமையோடு அநேக காரியங்களை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆம், நீடிய பொறுமையோடு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம். கிருபைகள் நன்மைகளை சுதந்தரிப்போம். ஆமென். எங்கள் நம்பிக்கையே. தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாலிபர்களின் ரீல்ஸ் மோகம் அகல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறியாமல் வெடித்த துப்பாக்கி பட்டு மறைந்து போன அருமை வாலிபரை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அருமையான உயிரை இழக்க கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆறுதலுக்காக ஜெபிக்கிறோம். ரீல்ஸ் மோகங்களை எங்களுடைய நாட்டின் மக்களை விட்டு அகற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய நேரங்களை தவறான இந்த காரியத்தில் செலவழிக்காதபடி பயனுள்ள வகையில் செலவழிக்க நீர் கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தின் நிழலினால் எங்கள் வாலிபர்களை மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, பெற்றோருக்கு அடங்கிய கீழ்ப்படிதலுள்ள வாலிப பிள்ளைகளாக பரிசுத்தமாய் தங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொண்டவர்களாக உண்மையும் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடக்கக்கூடிய கிருபைகளை வாலிபர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமன், ஆமன்.